ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அதனுடைய ஆடம்பரம் தான். இப்படிப்பட்ட ஆடம்பரமான காரின் விலை எவ்வளவு தெரியுமா? அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரின் ஆடம்பர விலையே பார்த்தீங்கன்னா 5 கோடி. இந்த காரின் அதிகபட்ச விலை வாடிக்கையாளர்களை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா மற்ற கார் நிறுவனங்களை மாதிரி இல்லாம ரோல்ஸ் ராய் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப கார்களை உருவாக்கி தருவாங்களாம். எடுத்துக்காட்டா துபாய் இளவரசர் ரோல்ஸ் ராய் காரை தங்கத்துல உருவாக்கி இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் இந்த நிறுவனம் உருவாகிய நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய உதிரி பாகங்கள் முழுவதுமா பாத்தீங்கன்னா கையால உருவாக்கப்படுதான். இந்த நிறுவனம் பெரும்பாலும் இயந்திரங்களை பயன்படுத்தாம மனிதர்களை வேலைக்கு உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இதுல குறிப்பிடத்தக்கது. இதனாலதான் இதனுடைய விலை பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. இந்த காரை சுற்றி மெல்லிய கோடு போன்ற ஒரு பெயிண்டிங்கை உங்களால பார்க்க முடியும். இதை செய்வது இயந்திரம் அல்ல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, ஒரு மனிதர் தான் இதை பண்ணிட்டு இருக்காரு. இதுவரை உருவாக்கப்பட்ட எல்லா விதமான கார்களுக்கும் மார்க் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த கோடுகளை வரைகிறாராம். அதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் பிரஷ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அணிலின் முடியிலிருந்து எடுக்கப்படுதான். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரின் லோகோவானது பாத்தீங்கன்னா 1906 சார்லஸ் கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த காரின் சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த லோகோ கார் எவ்வளவு வேகமா போனாலும் சுழலாம ஒரே திசையில தான் இருக்குமா. நீங்க எங்கிருந்து பார்த்தாலுமே சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய லோகோ அப்படிங்கிறது ஒரே திசையை காட்டக்கூடிய ஒரு வகையில தான் கச்சிதமா வடிவமைச்சிருப்பாங்களாம். இந்த காருக்கு தனித்துவமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்க தொடணும் அப்படின்னு நினைச்சாலே அது தானா உள்ள போயிடுமா. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஸ்பெஷலா திங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு. பெரும்பாலானோர் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்க சமூகத்துல பெரிய அந்தஸ்து மற்றும் பிரபலமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆமா, இந்த கார் வாங்க உங்ககிட்ட கோடிக்கணக்குல காசு இருந்தா மட்டும் போதுமா. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஹையர் பொசிஷனோ ஃபேமஸோல தேவையே இல்லை, காசு இருந்தா போதும் எந்த காரா இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு. 1906 தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய் நிறுவனம் சில்வர் கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய முதல் காரை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த கார் 24,000 கிலோமீட்டர்கள் நிற்காம ஓடி புதிய சாதனை படைச்சுச்சான். 1971 ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தின் தேசியமயமாக்கப்பட்ட நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் கழிச்சு கார் உற்பத்தி பிரிவை ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்களாம். அதுக்கப்புறம் 1987 மேல தனியார் நிறுவனமாக மாறிய ரோல்ஸ் ராய்ஸ் அதுவரை தேசியமயமாக்கப்பட்ட நிறுவனமாகவே செயல்பட்டு வந்துச்சான். ஆரம்ப காலம் தொட்டு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தயாரித்த ஏறக்குறைய 65% கார்கள் இன்னைக்கும் சாலைகள்ல நல்ல கண்டிஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மள வியப்புக்குள்ள தள்ளுற உண்மையா இருக்குங்க. 1980 வரைக்கும் இங்கிலாந்துல ஸ்டீல் உற்பத்தியில பிரபலமாக இருந்த விக்கர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் வசம் இருந்த ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார்ஸை 1998 BMW நிறுவனம் விலைக்கு வாங்கியிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தை கைப்பற்ற நடந்த வியாபாரத்துல BMWவிற்கு சரிநிகர் போட்டியாக வோக்ஸ்வேகன் நிறுவனமும் பங்கெடுத்துச்சான். BMWவை விட வோக்ஸ்வேகன் தான் ரோல்ஸ் ராய்ஸை விலைக்கு வாங்க அதிக விலையையும் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா பாருங்க, ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார்ஸோட ஏற்கனவே இருந்த சில ஒப்பந்தங்கள் காரணமா ரோல்ஸ் ராய்ஸ் BMW கிட்ட வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் BMW பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸுக்கான கார்களை மட்டும் உருவாக்க இந்தியாவின் குட்வுட் பகுதியில தனி தொழிற்சாலையவே கட்டமைச்சாங்களாம். 2003 ரோல்ஸ் ராய்ஸ் பாண்டம் காரை தன்னுடைய முதல் ரோல்ஸ் ராய்ஸின் படைப்பாக BMW அறிமுகம் செஞ்சாங்க. உலக அளவுல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய இந்த ஃபேண்டம் கார் வாடிக்கையாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப 44,000 வண்ணங்கள்ல தேர்வு செய்யும் வாய்ப்பும் இருந்துச்சு. ரோல்ஸ் ராய்ஸின் ஃபேண்டம் கார் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெர்மனியில தான் தயாரிக்கப்பட்டுச்சு. அதற்காக கட்டமைக்கப்பட்ட தொழிற்சாலையில அலுமினிய பாகங்களை தயாரிக்க 200 பிரிவுகளும் கலவை பாகங்களை கைகளால தயாரிக்க 300 பிரிவுகளும் ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு. ஒரு ஃபேண்டம் காரை உருவாக்க குறைந்தது 2 மாதங்களாவது தொழிலாளர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. BMW கீழே வெளியான ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் கார் V20 என்ஜினை கொண்டு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் வெறும் 5.9 நொடிகள்ல அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான பவரை கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஃபேண்டம் காரின் அனைத்து மாடல்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு குடை வைக்கப்பட்டிருக்கும். டைஃப்லான்ல தயாரிக்கப்பட்ட இந்த குடை உரிமையாளர்களுக்கான இருக்கையின் கதவுல பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு முறை கதவை திறந்தால் குடை தானா கைக்கு அடக்கமாக வெளியே வரும். இதை ஃபேண்டம் காரின் தனி சிறப்புகள்ல ஒண்ணா வச்சிருந்தாங்களாம். இந்த ஃபேண்டம் காருக்காக முற்றிலும் லெதரால செய்யப்படக்கூடிய இருக்கைகள் உயர் ரக லெதரால உருவாக்கப்பட்டுச்சான். 75 சதுர மீட்டர் லெதரை கொண்டு உருவாகும் இந்த இருக்கைகளுக்கான கவர்கள் 17 நாட்கள் தயாரிக்கப்படுமா. ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸுடைய வரலாறு சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி வாய்ந்தது. ஸோ ஓகே கைஸ், இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஆர்எம் யாதவ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.